தேதி அதாவது மீன ராசியிலிருந்து மேச ராசிக்கு பயிற்சி ஆகிறார். அஸ்வினி நட்சத்திரம் 1ஆம் மாதம் பயிற்சி ஆகிறார். ஆகி மே மாசம் 19ஆம் தேதி வரை இந்த பயிற்சி இருக்குது. சுக்கிர பகவானுடைய கிரக பயிற்சி. சுக்கிரனா யாருங்க? ஆசையை காட்டக்கூடிய கிரகங்க. திடீர் ராஜ யோகத்தை காட்டக்கூடிய கிரகங்க. அப்படிப்பட்ட கிரக பயிற்சியை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். குரு சுக்கிரன் டிவில மாத பலனா இருக்கட்டும், இல்ல ஆங்கில மாதமா இருக்கட்டும், தமிழ் மாதமா இருக்கட்டும், இல்ல எல்லா கிரக பயிற்சியும் கொடுக்குறோம். அனைத்து விதமான கிரக பயிற்சியும் நிறைய சப்போர்ட் பண்றீங்க. நிறைய சப்ஸ்கிரைபர் நம்முடைய சேனலுக்கு கொடுத்துருக்கீங்க. நிறைய ஜாதகம் எனக்கு கொடுத்துருக்கீங்க. ஒரு சில பேர் திருக்கணித முறைப்படி ஜாதகம் எழுதவும் கொடுத்துருக்கீங்க. நம்முடைய சேனல் 1 லட்சம் சப்ஸ்கிரைபர் நம்ம கொடுத்துருக்கீங்க. அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா குரு அருள்லையே திரு அருளே கிடையாது. நம்ம போடக்கூடிய வீடியோ நம்முடைய ஆன்மீக சிந்தனை குரு சுக்கிரன் டிவியில் பார்க்கக்கூடிய அனைவருக்கும் நல்லபடியா வந்து சேரணும். அதான் எங்களுடைய சேனலுடைய நோக்கமே. இப்ப இந்த சுக்கிர பகவானுடைய கிரக பயிற்சி உங்களுக்கு எது மாதிரி யோகத்தை கொடுக்க போறது ஃபுல்லா டீட்டெயிலா பார்ப்போம். இதுல கடைசி முட்டு வீடியோ பாருங்க. நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை பார்ப்போம். இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம். பார்ந்த கடகராசி என்பர்களே, பொதுவாக கடகராசி கால புருஷனுடைய 4வது ராசி தாங்க இந்த கடகராசி. கடகராசியில பிறந்தா எதுலையுமே பாருங்க தாய் மாதிரி குணங்கள் இருக்கும். கடகராசி என்பதுகிட்ட குடும்பத்தை பத்தி ரொம்ப சிந்திக்க கொடுக்கணும். அந்த கடகராசி என்பதுகிட்ட கண்டிப்பாக இருக்கும். கடகராசியில பிறந்த நல்ல ஒரு அன்பான குணம், ஒரு தன்மையான குணம், ஒரு தங்கமான குணம் கடகராசி என்பதுகிட்ட கண்டிப்பா இருக்கும். ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க கடகராசிக்காரங்க. இதுலயுமே பாருங்க ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க கடகராசிக்காரங்க. ஒரு அன்பை காட்டக்கூடிய ராசி கடகராசி சொல்றாங்க. தாய் மாதிரி அன்பை காட்டக்கூடிய ராசி இந்த கடகராசி கண்டிப்பா இருக்கணும். கலை இசை ரொம்ப ஆர்வம் அதிகமா இருக்கும். ஒரு கற்பனை பண்ணாத ஒரு வேலை, ஒரு தொழிலை நீங்க ஒப்படைச்சிங்க அவங்கள்ட்ட ஒரு வேலையை ஏதாவது சொல்றீங்கன்னா அந்த வேலையை கற்பனை பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி அதிகமா இருக்கும். தன்னையே கற்பனை பண்ணிப்பாங்க. இப்படிதான் நம்ம இருக்கணும், இப்படிதான் வாழணும், இப்படிதான் அந்தஸ்தா இருக்கணும், இப்படிதான் கௌரவமா சொல்லி தன்னைத்தானே ரொம்ப கற்பனை திறன் உங்களுக்கு ஓடிக்கிட்டே இருக்கும் மனசுல. இதான் கடகம். ஃபர்ஸ்ட் இவங்க குடும்பத்தை தான் ஃபர்ஸ்ட் பார்ப்பாங்க. குடும்பம், குழந்தை, இது மாதிரி நிறைய வாழ்வாங்க. இவங்களுக்கும் எதுவுமே சேமிக்க மாட்டாங்க. குடும்பத்துக்காக ஒரு குழந்தைக்காண்டி ரொம்ப சேமிக்க கூட அந்த கடகராசின்பட்ட கண்டிப்பா இருக்கும். தன்மையான குணம், தங்கமான குணம், அனுசரிச்சு பிறக்கணும், விட்டு கொடுத்து பிறக்கணும், ஒரு லட்சியத்தை அடையக்கூடிய குணம். கடக லக்னம் இதை விட சூப்பராக அக்யூரேட்டா இருக்கும். கடகராசியோட கடக லக்னத்தை பார்த்தா கண்டிப்பா அது மாதிரி இருப்பாங்க. அப்படிப்பட்ட கடகராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய சுக்கிர பகவானுடைய கிரக பயிற்சி உங்களுக்கு எது மாதிரி ஒரு யோகத்தை கொடுக்க போறாரு, இதை பத்தி தான் ஃபுல்லா நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். இது எல்லாமே நான் ஒரு பொது பலனா கொடுக்குறேன். ஃபுல்லா இதை வாழ்நாள் பலனா எடுத்துக்காது. ஏன்னா கடகராசி என்பது நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்காங்க. நிறைய சப்ஸ்கிரைபர், நிறைய ஜாதகம், ஒரு சில பேர் திருக்கணித புறப்படி எனக்கு ஜாதகம் எழுதவும் கொடுத்துருக்காங்க. அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா குரு அருளையே திரு அருளே கிடையாது. நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நல்லபடியா வந்து சேரணும். அதான் எங்களுடைய சேனலுடைய நோக்கமே. நம்முடைய ஆன்மீக பயணம் உங்களுக்கு நல்லபடியா வரணும். ஏன்னா குறைஞ்ச நாள் தான் நம்ம சேனல் ஆரம்பிக்கிறோம். தமிழ் மாதமா இருக்கட்டும், ஆங்கில மாதமா இருக்கட்டும், எல்லா கிரக பயிற்சி பாருங்க நிறைய சப்போர்ட் பண்றீங்க, நிறைய ஆதரவு கொடுக்குறீங்க. இப்ப இந்த சுக்கிரபவனை பத்தி நம்ம பேச போறோம். சுக்கிரனா யாருங்க? ஆசையை காட்டக்கூடிய கிரகங்க. யாருமே ஆசை இல்லாத மனிதனே கிடையாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஆசை இருக்கும். லைஃப்ல இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், நிறைய மனசுக்குள்ள ஆசை ஓடிக்கிட்டே இருக்கும் பாருங்க. கலை இசை இதெல்லாம் அதிபதி யார்? சுக்கிர பகவான் தான். மெயினா திருமணத்துக்கு பெண்ணை காட்டக்கூடிய கிரகம் சுக்கிர பகவான் தான். ஆண்களுக்கு மனைவியை காட்டக்கூடிய கிரகம் சுக்கிர பகவான். நம்முடைய சுகத்தை காட்டக்கூடிய கிரகம் சுக்கிர பகவான். உல்லாச பயணத்தை காட்டக்கூடிய கிரகம் சுக்கிர பகவான். எதெல்லாம் அழகான பொருட்கள் இருக்கோ அங்கேனா சுக்கிர பகவானுடைய வாசம் அதிகமா இருக்கும். நமக்கு மனிதனுக்குள்ள ஆசையை தான். எல்லாருமே இந்த சுக்கிர புத்தி வந்துட்டா பாருங்க, சுக்கிர தசை சுக்கிர புத்தி ஜாதகம் நோட்டு எடுத்துருவாங்க. ஏதாச்சும் யோகம் இருக்குமான. ஏன்னா குரு பகவான் பெருங்கொண்ட பணத்துக்கு அதிபதி. சுக்கிர பகவான் தற்போதைய சுகத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய கிரகம் சுக்கிர பகவானை சொல்றாங்க. அதனாலதான் சுக்கிர தசை வந்துச்சுன்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு ஒரு வருட பலனா 1 மாசத்துல யோகத்தை கொடுத்து போயிடும் சுக்கிர பகவான். இருக்கையிலே சுக்கிர பகவான்கிறது திடீர் யோகத்தை காட்டக்கூடிய கிரகம். இவர் நல்லா இருந்தா எல்லாமே தேடி வந்துடும். நல்லா சுகபோகமா சந்தோஷமா இருப்பான்னு அர்த்தம். யார் ஜாதகத்துல சுக்கிரன் நல்லா இருக்கோ சுகபோகமா சந்தோஷமா இருப்பாரு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட கிரக பேச்சியை பத்தி நம்ம பேச போறோம்.
நான் ஏன் எல்லாம் பொது பலன் சொல்றேன்னா, உங்க லக்னத்துக்கு சுக்கிரபகவான் என்ன பொசிஷன்ல இருக்கான்னு பாத்துக்கோங்க. ஒவ்வொரு லக்னத்துக்கு அவர் யோகாரா வருவார், ஒரு லக்னத்துக்கு பாவாரா வருவார். யோகமா இருந்தா நம்ம சொல்லக்கூடிய பலனை தூக்கி வச்சு பாருங்க, சூப்பரா இருக்கும். அதான் எல்லா வீடியோ நான் என்ன சொல்லுவேன், ஒரு பொது பலனை கொண்டு போங்க, ஃபுல்லா வாழ்நாள் பலன் எடுத்துக்கான்னு சொல்லி எல்லா வீடியோ நான் சொல்லியிருப்பேன். சில பேர் ஃபுல்லா வாழ்நாள் பலத்துக்காக வாழ்நாள் பலன் எடுத்துக்கிறாங்க. சில பேர் என்ன சொல்றாங்க, நீங்க சொல்லக்கூடிய பொது பலன் எங்களுக்கு ஃபுல்லா கரெக்டா இருக்குங்கிறாங்க. ஜாதகத்தை பார்த்து கரெக்டா மூவ் பண்ணி பாருங்க, கரெக்டா நல்ல ஒரு துல்லியமான பலனை பார்க்கலாம். இப்ப இந்த சுக்கிரபகவான் என்ன யோகத்தை கொடுக்க போறார், இதை பத்தி ஃபுல்லா டீட்டெயிலா பார்ப்போம். கடைசி மட்டும் வீடியோ பாருங்க. நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம். யாருமே கர்ம வினை இல்லாம இந்த கலியுகத்துல பிறக்க முடியாதுங்க. எல்லாத்துக்கும் ஒரு இறைவன் கர்ம வினை கொடுத்திருப்பார். எப்ப வேலை செய்யும், அந்த திசா புத்தி வரும் தான் கர்ம வினை வேலை செய்யும். இப்ப கிரக அமைப்பு எங்க சஞ்சார செய்வாங்க, ஒரு ராசியில இருந்து பாருங்க, 3ஆம் இடத்துல கேது பகவான், 3ஆம் இடத்துல கேது பகவான் சஞ்சாரம் செய்றாரு. அடுத்து 8ஆம் இடத்துல சனி பகவான் சஞ்சாரம் செய்றாரு. அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 9ஆம் இடத்துல செவ்வாய் பகவான், புதன் பகவான், ராகு பகவான், ஒரு 3 கிரகங்கள் சஞ்சாரம் செய்வாங்க மீன ராசியில. 10ஆம் இடத்துல சூரியனும் சுக்கிரனும் திக்பலமா உட்காந்துருக்காரு, சூப்பரா உட்காந்துருக்காரு சுக்கிர பகவான். உங்களுக்கு 11ஆம் இடத்துல மே மாசம் 1ஆம் தேதி குரு பகவான் சூப்பரா வர்றாரு. 10ஆம் தேதி புதன் பகவான் 10ஆம் பாவத்துக்கு வர்றாரு, 9ஆம் பாவத்துல 10ஆம் பாவத்துக்கு. அப்ப இந்த காலகட்டம் பாருங்க, எல்லா கிரகமே சூப்பரா இருக்கு இந்த சுக்கிர பயிற்சியில. சுக்கிரன் தான் உங்களுக்கு எத்தனாம் வீட்டு அதிபதி, நல்லா பாருங்க, 4ஆம் வீட்டு அதிபதி. அவர் தான் வீடு, இடம், பூமி, வண்டி, வாகனம், சுகத்தை எல்லாமே காட்டக்கூடிய சுக்கிர பகவான் தான். அடுத்து யாரு, 11 உபஜயஸ்தான லாபத்தை காட்டக்கூடிய கிரகம் யாரு, சுக்கிர பகவான் தாங்க. இது 2க்கும் அதிபதி இந்த சுக்கிரன் எங்க போய் இருக்கிறாரு, 2ஆம் வீட்டு அதிபதியோட சேர்ந்து சூரியோட சேர்ந்து பலமா இருக்கிறாரு. நான் எல்லாமே உனக்கு பாத்துக்கிறேன் வா, எல்லா யோகம் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் வா, இனிமே நீங்க போகக்கூடிய பாதை ஒரு வெற்றி பாதையை நோக்கி நீ போறேன்னு சொல்றாரு. அப்ப நீங்க எது வந்தாலும் சரி கலங்காம நிக்கணும். கடகராசிக்கிறாங்க, அஷ்டம சனி வந்துருச்சு நம்மளை ஆட்டி படைச்சுன்னு சொல்லி நீங்க வருத்தப்படக்கூடாது. ஏன்னா நிறைய பேர் யார் ஜாதகத்துல சனி பகவான் நல்லா இல்லையோ நிறைய பேருக்கு இந்த அஷ்டம சனி கடுமையான தாக்கத்தை கொடுத்துருக்கு. என்ன கொடுத்துச்சு, வேலை உத்தியோகத்துல தடை கொடுத்துச்சு, வேலை உத்தியோகத்தை தடை கொடுத்துச்சு, உத்தியோகம் சரியா அமையல, வேலை அமையல, கணவன் மனைவி ஒற்றுமை சரியில்லை, திருமண வாழ்க்கை, திருமணமா வேலையா, 2ல ஏதாச்சும் ஒரு பாதிப்பு இருந்து கேட்டு பாருங்க, ஏதாச்சும் ஒண்ணு ஆமான்னு சொல்லுவாரு. பொதுமக்கள் ஒரு கெட்ட பேரு, பொதுமக்கள்கிட்ட ஒரு கெட்ட பேரு. இதுக்கு முன்னாடி சுக்கிரன் எங்க இருந்தார், 4ஆம் வீட்டு அதிபதி எங்க இருந்தாரு, உங்களுக்கு 9ஆம் இடத்துல இருந்தாரு. இடமோ பூமியோ வண்டியோ வாகனம் ஏதாச்சும் ஒரு விரைய செலவு நீங்க கண்டிப்பா பண்ணிருப்பீங்க. பெருமொண்டு பணத்தை தொழில் பண்ணக்கூடிய மைண்ட் செட் கண்டிப்பா வந்திருக்கும். இது எல்லாமே இதுக்கு முன்னாடி கொடுத்தாரு. படிப்பு கல்வி சரியான ஒரு அனுகூலத்தை இல்ல, நல்ல ஒரு படிப்பு மந்தமா இருக்காரு, சோம்பேறியா இருக்கு, திடீர் கண்டத்தை பாக்குறாரு. வண்டி வாகனத்துல செலவுகள், சகோதர சகோதரி உள்ள பிரச்சனை, டாக்குமெண்ட்ல பிரச்சனை, இடத்துல பிரச்சனை, ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட்ல இழுபறியான பிரச்சனை, ஒரு வழக்கு பிரச்சனை, இது எல்லாமே பார்த்தாங்க யாரு, கடகராசிக்காரங்க. இனிமே பார்ப்பாங்களா, இனிமே பார்க்க மாட்டாங்க. இனிமே நீங்க போகக்கூடிய பாதை என்ன பாதை, வெற்றியான பாதை. எது வந்தாலும் இது சுக்கிரபகவான் அள்ளி அள்ளி யோகத்தை கொடுக்குறாரு. ஏன் கொடுக்குறாரு, 2ஆம் இடத்துல 10ஆம் இடத்துல போய் உட்காந்துருக்காரு. சுய தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் ஜாதகத்தை பார்த்து தசாபதியை பார்த்து கண்டிப்பா சுய தொழில ஸ்டார்ட் பண்ணுங்க, நல்ல யோகம் இருக்கு பாத்துக்கங்க. சுய தொழில், வீடு, இடம், வீடோ இடமோ வாங்குறவங்க தைரியமா வாங்க, இது உங்களுக்கு வரப்போகுது. இந்த காலகட்டம் எழுதி வச்சுங்க, கண்டிப்பா வாங்குவீங்க. கடகராசிக்காரங்க அஷ்டம சனி தான் நடக்கும். ஆனா இப்ப கடன் வாங்கியாச்சு, வீடோ இடமோ பூமியோ வண்டியோ வாகனமோ ஏதாச்சும் ஒரு விஷயத்த வாங்க போறாங்க இந்த சுக்கிர பயிற்சியில பாத்துக்கோங்க. இது 100க்கு 100% மாறாது. நான் சொன்னதான், வீடு, இடம், பூமி, வண்டி, வாகனம் ஏதாச்சும் ஒரு விஷயம் பெருங்கொண்ட பணத்தை போட்டு நீங்க வாங்க போறீங்கன்னு சொல்லி உங்க அமைப்புல காட்டுது. அப்ப இது வாங்குற யோகம் சூப்பரா இருக்குது. இந்த சுக்கிர பயிற்சியில நான் சொல்றேன், உங்களுக்கு நல்ல டைம் அமைச்சு கொடுக்குறா. சுய தொழில் பண்ணக்கூடிய ஜாதகத்தை பார்த்து தசாபதியை பார்த்து சுய தொழிலை ஸ்டார்ட் பண்ணுங்க, நல்ல ஒரு யோகம் கண்டிப்பா இருக்குது. 6ஆம் வீட்டு தேதி 11ஆம் இடத்துக்கு வராரு. மே மாசம் 1ஆம் தேதிக்கு அப்புறம் நிரந்தரமான வேலை உத்தியோகத்துல ஒரு ப்ரமோஷன் தேடி வருது. மே மாசம் 1ஆம் தேதிக்கு அப்புறம் உத்தியோகத்துல ப்ரமோஷன், வேலை மாற்றம், உத்தியோக மாற்றம், தொழில் மாற்றம், இது எல்லாமே வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. கடகராசிக்கு ஒரு தலைமை பொறுப்புக்கு போறீங்க. அரசாங்க எக்ஸாம் எழுதக்கூடிய மாணவங்கள்லாம் அரசாங்க வேலை கிடைக்க போது, அரசு மூலம் அனுகூலம் கிடைக்க போது, ஒரு மதிப்பு மரியாதை உங்க பக்கம் தேடி வரப்போகுது. இது எல்லாமே சூப்பரா அமைச்சு கொடுக்கிறார் கடகத்துக்கு. இது எல்லாமே தேடி வருது, தானா தேடி வருது. இவங்க தேடி போக தேவையில்லை, தானா எல்லாமே தேடி வருது. ஒரு ப்ரமோஷன் வரப்போகுது, வேலை உத்தியோகத்துல ஒரு உயர் பதவி கிடைக்க போகுது. வேலை உத்தியோகத்துல ஒரு உயர் பதவி, ப்ரமோஷன் எல்லாமே உங்களுக்கு அனுகூலம் அமையறதுக்கு நிறைய பேருக்கு வாய்ப்புகள் இருக்கு. பாத்துக்கோங்க, நான் ஒரே கம்பெனில வேலை பார்க்குறேன், எனக்கு ப்ரொமோஷன் கிடைக்கல, நான் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கேன், கண்டிப்பா அந்த ப்ரொமோஷன் கண்டிப்பா கிடைக்கும். ஒரு ப்ரொமோஷனான ஒரு பதவி உங்களுக்கு வருது.
தொழில் மாற்றம், வேலை மாற்றம் கண்டிப்பா வருது. ஒரு தலைமை பொறுப்புக்கு நீங்க போறீங்க. இது எல்லாமே சூப்பர் அமைச்சு கொடுக்குறாரு. இனிமே நீங்க போகக்கூடிய பாதை என்ன பாதை? வெற்றி பாதை, வீரமான பாதை, ஒரு தைரியமான பாதை நோக்கி நீங்க போறீங்க. என்னை பொறுத்தவரை பலமா இருக்கு. அஷ்டம சனி வந்தாலும் அதை எதிர்த்து ஜெயிக்கக்கூடிய கெப்பாசிட்டி வருது பாத்துங்க. கடகராசிக்காரங்களுக்கு கணவன் மனைவி ஒற்றுமை சூப்பரா இருக்கு. இனிமே திருமண வாழ்க்கையை பத்தி நீங்க கவலையே படாதீங்க. உங்களுடைய கணவர் உங்களை புரிஞ்சுக்குவாரு, மனைவி உங்களை புரிஞ்சுப்பாங்க. திருமண வாழ்க்கை எந்த ஒரு தடையும் வராது. நிறைய பேருக்கு திருமண பேச்சு பேசிடுவாங்க பாத்துங்க. இந்த சுக்கிர பேச்சுல நிறைய பேருக்கு திருமண பேச்சு முடிஞ்சு கண்டிப்பா குடும்பம் அமைஞ்சிரும். குழந்தை பாக்கியம் கிடைச்சிரும், பூர்வீக சொத்து கிடைச்சிடும், பூர்வீக இடம் கிடைச்சிடும். அந்த இடத்துல உள்ள கலகங்கள் சரியாயிரும். எப்படிப்பட்ட வழக்கா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய கோர்ட்டு கேஸா இருக்கட்டும், அந்த கோர்ட்டு கேஸ்னா கவர்மெண்ட் மூலமாக உங்களுக்கு அனுகூலமா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு பாத்துங்க. அரசியல் ஃபீல்டு நல்லா இருக்கும். எதிர்பாராத ஒரு திடீர் யோகனா ராஜயோகனா உங்களுக்கு இருக்குது பாத்துங்க. லாட்ரி யோகம் நிறைய பேர் ஜாதகம் பார்த்துட்டு கேட்கற கேள்வி இந்த லாட்ரி யோகத்தை பத்தி பேசுங்க. 100% அந்த யோகம் உங்களுக்கு இருக்குது. இந்த காலகட்டத்துல பயங்கரமான யோகத்தை கொடுத்துருவாரு. லாட்ரி யோகம், எதிர்பார்த்த யோகம் தேடி வருது இந்த கடகராசி என்பவர்கிட்ட. அப்ப நல்ல ஒரு டைமை அமைச்சு கொடுக்குறார் லாட்ரி யோகத்துல. அதே மாதிரி பாருங்க, உங்களுக்கு கல்வி, படிப்பு கல்வி சம்பந்தப்பட்ட விஷயம் இது எல்லாமே சூப்பர் அமைச்சு கொடுக்குறாரு. மாணவ மாணவிகளாம் பாருங்க, அரசாங்க எக்ஸாம் எழுதுறீங்களா, எழுதுங்க, கண்டிப்பா அரசாங்க வேலை கிடைச்சிடும். அரசு மூலமா ஒரு மதிப்பு மரியாதை உங்களுக்கு தேடி வரும் பாத்துங்க. என்ன மெயினா பெண்கள் சாதிப்பாங்க. அது ஆசிரியர் வேலையா இருக்கட்டும், இல்ல நகை கடை வச்சிருக்காங்க சரி, வட்டி தொழில் பண்ணக்கூடிய நபரா இருக்கட்டும், இல்ல வெளிநாடு போகக்கூடிய நபரா இருக்கட்டும், வெளியூர் பிசினஸ் பண்ணக்கூடிய நபரா இருக்கும், எல்லாமே சூப்பரா இருக்கும். உணவு சம்பந்தப்பட்ட துறையா இருக்கும், எல்லாமே லாபத்தை பார்ப்பாங்க. இது எல்லாமே சூப்பரா அமைச்சு கொடுக்குறாரு. மிகப்பெரிய பெருங்கொண்ட பணம் லாட்ரி யோகம் கிடைக்கும் நிறைய பேருக்கு. எதிர்பார்த்த நான் முதலே இப்ப சொல்லிட்டேன், இப்பவும் சொல்றேன், லாட்ரி யோகம் கண்டிப்பா வருது. வெளிநாட்டு வெளியூர் போகலாம். அதுக்காண்டி அதிலே பணத்தை போட்டு வரையும் பண்ணாம ஜாதகம் முயற்சி பண்ணுங்க, கண்டிப்பா வெற்றி நிச்சயம். 11 குரு அள்ளி கொடுத்துருவாரு எதிர்பாராத யோகத்தை. அவர் 5ஆம் இடத்தை பாக்குறதுனால சொல்றேன். அப்ப உங்க மனசுக்குள்ள தோணும், கண்டிப்பா ஒரு யோகம் இருக்குது உங்களுக்கு. இப்ப நம்ம நட்சத்திர பலன் பார்ப்போம். அவருடைய முதல் நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம். இதுலயுமே பொறுமையான குணம் இருக்கும், அமைதியான குணம் இருக்கும், அனுசரிச்சு போற குணம் இருக்கும், விட்டு கொடுத்து போற குணம், தன்மையான குணம் இருக்கும், தங்கமான குணம் இருக்கும். புனர்பூசத்துல இவதான் குடும்பத்தை தாய் தந்தை மாதிரி பார்க்கக்கூடிய கெப்பாசிட்டி இவங்கள்ட்ட இருக்கும். இனிமே பாருங்க, குடும்பத்துல ஒரு மகிழ்ச்சியான அனுகூலத்தை அமைச்சு கொடுக்கணும். மெயினா வேலை உத்தியோகம் இடத்தை மாத்த போறாங்க. வேலை உத்தியோகத்துல ப்ரொமோஷன் வரப்போகுது நிறைய பேருக்கு. வேலை உத்தியோகத்துல ஒரு பிரச்சனை இருக்கு, அந்த பிரச்சனை சரியாகும். வேலை மாற்றம், உத்தியோக மாற்றம், படிப்பு கல்வி, அரசாங்க தொடர்பு, அரசு மூலம் அனுகூலம், இது எல்லாமே தேடி வருது. சொந்தமா தொழில் பண்றவங்க ஜாதகத்துக்கு கண்டிப்பா தொழில் பண்ணுங்க, சூப்பரா இருக்கும். தந்தையோட சொத்து, தாயோட சொத்துக்கள், டாக்குமெண்ட் பிரச்சனை, இட பிரச்சனை, பூமி பிரச்சனை, எப்படிப்பட்ட வழக்கு பிரச்சனையும் சரி, மே மாசம் 1 உங்களுக்கு கிளியர் ஆகும். நிறைய ஒரு பிரச்சனையை முடிவு பண்ணக்கூடிய நேரமா அமைச்சு கொடுக்குறாரு. திருமண வாழ்க்கை நல்லா இருக்கும். உத்தியோகத்துல உயர் பதவி கொடுப்பார். தொழில் நான் சந்தோஷம் நல்லா இருக்கும். இனிமே நீங்க போகக்கூடிய பதவி ஒரு வெற்றி பதவியா வருது. அடுத்து பூசணத்துல பிறந்தவங்க ஒரு அன்பான குணம் இருக்கும், தன்மையான குணம் இருக்கும், தங்கமான குணம் இருக்கும். அனுசரிச்சு போவாங்க, விட்டு கொடுத்து போவாங்க. நிறைய கலை இசையை ரொம்ப விரும்பக்கூடிய நபர்கள், உழைப்பாளி, கடுமையான உழைப்பாளி இவங்க தான். இரும்பு தொழில், நெருப்பு தொழில் எல்லாம் சிறந்து வரக்கூடிய நபர்கள் இவங்க தான். இனிமே இங்க போகக்கூடிய பதவி ஒரு வெற்றி பதவி அமைச்சு கொடுக்குறாரு. பூசத்துல பிறந்தவங்களுக்கு ஒரு பொன்னான ஒரு நேரமா அமைச்சு கொடுக்குறாரு. நல்ல ஒரு அனுகூலத்தை அழகா உங்களுக்கு சூப்பரா கொடுக்குறாரு. இனிமே நீங்க போகக்கூடிய பதவி ஒரு வெற்றி பதவியா வருது. பூசத்துல பிறந்தவருக்கு, பூசணத்துல பிறந்தவங்க ஒரு பொன்னான ஒரு டைம் அமைச்சு கொடுக்குறாரு. இனிமே கடுமையான உழைப்பை போடுங்க, கண்டிப்பா அனுகூலம் வரும். வீடு, இடம், பூமி, வண்டி, வாகனம், இது எல்லாமே சூப்பரா அமைச்சு கொடுக்குறாரு. வெளிநாடு யோகம், வெளியூர் யோகம் சூப்பரா இருக்கும். கணவன் மனைவி ஒற்றுமை நல்லா இருக்கும். உத்தியோகத்துல உயர் பதவி, ப்ரமோஷன் எல்லாமே தேடி வந்துடும். நீங்க போகக்கூடிய பதவி ஒரு வெற்றி பதவியா வருது இந்த காலகட்டத்துல. அதுவும் பூசணத்துல பிறந்தவங்க ஒரு பொன்னான நேரம் அமைச்சு கொடுக்குறாரு. இனிமே எந்த ஒரு துன்பம் இருந்தாலும் சரி, இன்பத்தை பார்க்கக்கூடிய நேரம் உங்களுக்கு வருது. அடுத்து ஆயில்யத்துல பிறந்தவங்க இதுலயுமே விட்டு கொடுத்து போவாங்க. ஒரு அன்பான குணம் இருக்கும், ஒரு தன்மையான குணம் இருக்கும், தன்மானத்தை பார்ப்பாங்க. இவங்க சொன்னாலும் கேட்பாங்க, அவங்க சொன்னாலும் கேட்பாங்க. இறுதி முடிவு இவங்க தான் இருப்பாங்க. இவங்களுடைய கேரக்டர் சூப்பரான கேரக்டர் இருப்பாங்க. இனிமே நீங்க போகக்கூடிய பதவி ஒரு வெற்றி பதவியா வருது. வேலை உத்தியோகத்துல ஒரு ப்ரொமோஷன் கொடுக்குறாரு. வெளிநாடு பயணம், வெளியூர் பயணம் எல்லாமே தேடி வருது. மே மாசம் நிறைய பேருக்கு, மே மாசம் 10ஆம் தேதிக்குள்ள பாருங்க, நிறைய பேருக்கு உயர் பதவியோ ப்ரொமோஷன் வரும். நிறைய உடல் உபாதை இருக்கும், உடல் உபாதை இருக்காது. நீங்க போகக்கூடிய பதவி எல்லாமே ஒரு வெற்றி பதவியா வருது. தொழில் மாற்றம், வேலை மாற்றம், வெளிநாடு வெளியூர் எல்லாமே சூப்பரா அமைச்சு கொடுக்குறாரு. இந்த சுக்கிர பயிற்சி உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் கொடுக்குறாரு. படிப்பு, கல்வி, இது எல்லாமே சூப்பரா இருக்கு. நிறைய பேருக்கு அரசாங்க எக்ஸாம் எழுதுவாங்க, கண்டிப்பா